ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நீங்க ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆனது. பைத்தியக்காரி நான் ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆனது உனக்கு என்ன சந்தோஷம்? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? நான் ஜாலியா வீட்ல பாட்டு பாடிட்டே வேலை செய்யலாம். நான் தான் பாட்டு பாடுனா உங்களுக்கு பிடிக்காதே. அதுக்கப்புறமா சும்மா டீ கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அத்தை கூட ஒரு 4 நாள் இருந்துட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பிள்ளைய நான் நல்லாவே பாத்துக்கிறேன். அடிப்பாவி, நான் பிக்னிக் ஆடி வந்திருக்கிறேன். உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன். வீட்டுக்குலாம் போற வேலை வேண்டாம், இங்கே உட்காந்து என்னையவே பாத்துக்கோ. ஏனுங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வேற வீட்ல இல்ல, வீட்டை பொறுப்பா பாத்துக்க வேண்டாமா? நீ பருப்பா பார்த்ததெல்லாம் போதுண்டி. நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போலாம். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற மரியாதையா? அத்தை, உங்க பிள்ளை யார் பாத்துக்கிறது? உங்க பேர பசங்க எல்லாம் யார் பாத்துக்கிறது? நான் ஒரு நாள் வீட்ல இல்லைனா எல்லாம் தவிச்சு போயிருவாங்களாக்கும். நானப்பதான் பொழப்ப கெடுக்குது. இவ இல்லைனா வீட்ல எந்த வேலையும் ஓடாதான். இவ இல்லைனா வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. 2 நாளைக்கு சந்தோஷமாவது இருக்கட்டுமே. என்ன ஏதோ வாய்க்குள்ளேயே பேசுறீங்க, எனக்கு காதுக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதாக்கும். என்ற உழைப்பு பேசிக்கிறேன். நீ ஒழுங்கு மரியாதை இங்கே உட்காந்து நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். என்னை கூடவே வச்சுட்டு கொடுமைப்படுத்தணும். சரி டயர்டா இருக்குது, போய் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வா. அப்படியே ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போயிட்டு டீ வாங்கிட்டு வந்துரு. சாக கிடந்தாலும் ஜூஸ் குடிக்கிறதையும் டீ குடிக்கிறதையும் விட மாட்டாங்க. என்னடி முடங்கிட்டு இருக்கற? சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா போ. இந்த முப்பாத்தா எப்பவுமே கஷ்டப்படுற ஜென்மம். எந்த நேரத்துலடி பிறந்த முப்பாத்தா நீயே?